ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம். பஞ்சபூத கோள்கள் இவர்களுக்குள் இணைந்தால் எப்படிப்பட்ட பலன்களை வழங்குவார்கள் என்பதை பற்றித்தான் காண உள்ளோம். பஞ்சபூத கோள்கள் யார் யார்? குரு, சுக்கிரன், புதன், சனி, செவ்வாய். இவர்கள் ஐவரும் பஞ்சபூத கிரகங்கள். ஏன் பஞ்சபூத கிரகங்கள்? பஞ்சபூதங்களாகவே இவர்கள் இருப்பதாக ஜோதிட மூல நூல்களிலே சித்தர்கள் பாடலாக பாடி வைத்திருக்கிறார்கள். குரு நெருப்பு, சுக்கிரன் நீர் தத்துவம், புதன் காற்று தத்துவம், செவ்வாய் நிலம், சனி ஆகாயம். ஆக இந்த பஞ்சபூத கோள்கள் அவர்களுக்குள் இணைந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும்? குரு செவ்வாயோடு இணைந்தால் குருமங்கள யோகம். அதாவது இணைந்தால் என்றால் 10 டிகிரிக்குள் இந்த இரு கிரகங்களும் அமைய பெற்றிருந்தால், 10 டிகிரிக்குள்ளாக அமைய பெற்றிருந்தால் இந்த யோகம் சித்திக்கும். 5 டிகிரிக்குள் அமையும் பொழுது உச்சபட்ச நன்மைகளை வழங்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அமையக்கூடிய ராசியை பொறுத்து பலன்கள் மாறுபடும். இந்த குருவும் செவ்வாயும் இணைந்தால் குருமங்கள யோகம். அதிகமான நில சொத்துக்களை அந்த ஜாதகருக்கு வழங்கும். அந்த ஜாதகர் கோடீஸ்வரராக இருப்பார். செல்வத்துக்கு பஞ்சமே இருக்காது. மருத்துவத்துறையில் இருப்பதற்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது. பொதுவாக குருவோ செவ்வாயோ 10 டிகிரிக்குள் இணைந்து யாரேனும் ஒருவர் இதில் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருப்பார்களே ஆனால் அந்த ஜாதகர் மருத்துவராக இருப்பதற்கு 100க்கு 80% வாய்ப்பு உள்ளது. மற்ற கோள்களுடைய நிலையையும் ஆராய்ந்துதான் நாம் இறுதி முடிவுக்கு வர முடியும். என்னுடைய அனுபவத்தில் மீன ராசியில், தனுசு ராசியில், விருச்சிக ராசியில், மேஷ ராசியில் இந்த குருவும் செவ்வாயும் இணைய பெற்றிருந்து அது போன்ற அமைப்பிலே மருத்துவர்களாக இருக்கக்கூடிய ஜாதகர்களை நான் கண்டிருக்கின்றேன். ஆக இந்த குருமங்கள யோகம் ஒரு சிறப்பான யோகம். சுக்கிரனும் செவ்வாயும் இணைய பெற்றால் குரு தேவகுரு, சுக்கிரன் அசுரகுரு. இருவரும் குருதான். இந்த அசுர குரு என்று சொல்லப்படுகின்ற சுக்கிரனோடு செவ்வாய் இணைய பெற்றால் இது பிருகுமங்கள யோகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு சிறப்பான யோகம். இந்த பிருகுமங்கள யோகம் ரிஷபம், துலாம், விருச்சிக ராசி ஆகிய ராசிகளில் அமையும் பொழுது அந்த ஜாதகர் மருத்துவராக இருப்பதற்கு அதிகமான வாய்ப்புள்ளது. ஆக இந்த மருத்துவத்துறையில் சாதிப்பவர்கள் 180% பேருக்கு செவ்வாய் நன்னிலை பெற்றிருக்கும். இது என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆக இந்த சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்து ஏற்படக்கூடிய இந்த பிருகுமங்கள யோகமும் குருமங்கள யோகத்திற்கு நிகரான ஒரு யோகம், சிறப்பான ஒரு யோகம். ஏராளமான அசையா சொத்துக்களையும் கல்வியில் ஒரு சிறந்த அமைப்பையும் ஏற்படுத்தும் இந்த யோகம். இருவரில் யாரேனும் ஒருவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்து நெருக்கமாக இணைந்திருக்கும் பட்சத்திலே சிறப்பான பலன்கள் ஏற்படும். சுக்கிரன் சனியோடு இணைந்திருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு வாகன யோகம் ஏற்படும். டிரான்ஸ்போர்ட் மூலம் மிகுந்த லாபங்களையும் வருமான பெருக்கத்தையும் பெறுவார்கள் அந்த ஜாதக அமைப்பினர். துலாம் ராசியிலே சனி உச்சம் பெறுவார், சுக்கிரன் ஆட்சி பெறுவார். இந்த சுக்கிரனும் சனியும் துலாம் ராசியில் அமைய பெற்றுவிட்டால் அந்த ஜாதகருக்கு செல்வத்திற்கு பஞ்சமே இருக்காது. செல்வ செழிப்பான வாழ்க்கையை அனுபவிப்பார். வண்டி வாகனங்கள் மூலம் பெருத்த லாபம் ஏற்படுத்தும் இந்த இணைவு. இந்த சனி
சுக்கிரனை காட்டிலும் மற்ற யாரோடும் அதிகமான நற்பலன்களை இணைவதால் ஏற்படுத்துவதில்லை. சனி சந்திரனோடு இணைந்தாலும் யோகத்தை வழங்க மாட்டார், சூரியனோடு இணைந்தாலும் யோகத்தை வழங்க மாட்டார். செவ்வாய், குரு, புதன் போன்ற கிரகங்களோடு இணைந்தாலோ அல்லது ராகு கேதுவோடு இணைந்தால் கூட அவ்வளவு சிறப்பான பலன்களை இந்த சனி ஏற்படுத்துவதில்லை. ஆனால் இந்த சனி சுக்கிரனோடு இணையும் பொழுது மட்டும் நற்பலன்களை ஏற்படுத்துவார். மேலும் சனி ஒரு ஆகாயக்கோள். இவர் உச்சம் பெறுவது துலாம் என்னும் ஒரு காற்று ராசியிலே. பொதுவாகவே காற்று ராசிகளிலே இந்த சனி நற்பலன்களையே வழங்குகின்றார். புதன் ஒரு சிறிய கோள். சூரியனை விட்டு 28 டிகிரிக்கு மேல் விலகிச் செல்ல முடியாது. ஆனால் இந்த புதன் வணிகன், ஓட்டுநர், வியாபாரி, கல்விக்கு காரகத்துவம் பெற்றவன். கல்வி, வாகனம் சுக்கிரன் என்றால் அந்த வாகனத்தை செலுத்தும் வல்லமை இந்த புதனை குறிக்கும். கல்விக்கு காரகன், வியாபாரத்திற்கு காரகத்துவம் பெற்றவன், வணிகன். செவ்வாயோடு இந்த புதன் இணைந்தால் ரியல் எஸ்டேட் என்னும் சொல்லப்படும் அந்த துறையிலே கொடிகட்டி பறப்பார்கள். குருவோடு இந்த புதன் இணைந்தால் ஃபினான்ஷியல் துறையிலே சிறப்பாக விளங்குவார்கள். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வட்டிக்கு விடுவது, நகை அடகு கடை, ஏதேனும் ஒரு பொருளை அடகு வைத்து பணம் கொடுப்பது, இது போன்ற விஷயங்களிலே இந்த குருவும் புதனும் இணையும் பொழுது சிறப்பான பண வருமானத்தை இந்த துறைகளிலே, ஃபினான்ஷியல் துறையிலே வழங்குவார் இந்த புதன். சுக்கிரனோடு புதன் இணைந்தால் வாகன வியாபாரி, கப்பல் வியாபாரி, கடல் கடந்து ஏற்றுமதி செய்து வியாபாரம் செய்யக்கூடிய நல்ல அமைப்பை இந்த புதனும் சுக்கிரனும் இணைந்து இருவரில் யாரேனும் ஒருவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் இந்த அமைப்பு ஏற்படும். குருவும் சுக்கிரனும் இணைய பெற்று குருவினுடைய பார்வையையும் பெறுவார்களேயானால் அந்த ஜாதகன் கோடீஸ்வரனாக இருப்பான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த புதன் சனியோடு சேரும்போது விவசாயத்திலே நன்மைகளை ஏற்படுத்துவான். விவசாயத்தின் மூலம் வருமானம். சிலர் விவசாயத்திலே பெரிதும் நஷ்டம் அடைவார்கள். ஆனால் இந்த சனியோடு புதன் இணைய பெற்ற ஜாதகர்கள் விவசாயத்தின் மூலம் பெரும் நன்மைகளையும், பண்ணை போன்ற துறைகளிலே வருமானத்தை ஈட்டும் நபர்களாக, வணிகர்களாக இருப்பார்கள். ஆக இந்த பஞ்சபூத கோள்கள் செல்வ செழிப்புக்கு ஆதாரமான கோள்கள். இந்த கோள்களில் யாரேனும், அதாவது சனியை தவிர்த்து மற்ற நால்வரில் யாரேனும் இருவர் இணைந்து நன்னிலை பெற்றுவிட்டால் கூட சிறப்பான பலன்களை இந்த ஜாதகர் அந்த கிரகங்களுடைய திசையிலோ புத்தியிலோ அனுபவிப்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் சனி சுக்கிரனோடு இணையும் பொழுது பெரும் நன்மைகளை ஏற்படுத்துவார். நான் என்னுடைய முந்தைய பதிவுகளிலே கூறியது போல, ஒரு வீட்டிலே அந்த வீட்டுக்குடைய உச்சனும் ஆட்சி கிரகமும் இணைந்து அமர்ந்திருப்பார்களே ஆனால் அது ஒரு சிறப்பான அமைப்பு. உதாரணத்திற்கு துலாம் ராசியிலே சனி உச்சம், சுக்கிரன் ஆட்சி. இந்த துலாம் ராசியிலே சுக்கிரனும் சனியும் இணைந்து அமைய பெற்றுவிட்டால் அந்த ஜாதகத்தில் மற்ற எந்த கோள்கள் எப்படி அமைந்தாலும் சரி, அந்த கோள்கள் அனைத்தும் வலிமை பெற்று நன்மையை செய்யும். எத்தனை கோள்கள் நீசம் பெற்றிருந்தாலும் சரி, அத்தனை கோள்களும் வலிமை பெற்று நன்மையை செய்யும். இது மூல நூல்களிலே குறிப்பிட்டது தான், என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. ஆக ஒரு வீட்டிலே ஒரு வீட்டுக்குடைய உச்சனும் ஆட்சி கிரகமும் அமைய பெற்றால் அந்த ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் நீசம் பெற்றிருந்தாலும் அத்தனை கிரகங்களும் வலிமை பெற்று நன்மை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பர்களே, இந்த பதிவிலே பஞ்சபூத கோள்கள் அவர்களுள்
இணைந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் என்று கண்டோம். இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அன்பர்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து வலிமை சேர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.